மோடியினுடைய வெற்றி செல்லாது. மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை ஒட்டி இன்றைக்கு இந்த ஒயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊடகம் மாபெரும் அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வாக்களித்தார்கள் அல்லவா, அவர்கள் வாக்களித்த வாக்குகளை விட கூடுதலான வாக்குகள் எண்ணப்பட்டிருப்பதாக ஆதாரத்தோடு அந்த ஊடகம் வெளியிட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் சிறைக்கு செல்லுமா? சரத்பவாருடைய தலைமையில் மும்பையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு களம் தயாராகிவிட்டது. மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். வணக்கம். நவம்பர் 23 மகாராஷ்டிராவுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருந்தது. நமக்கெல்லாம் தெரியும், அங்கே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பாஜக பெற்றது. ஆனால் அதை யாரும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஏன்னா எப்படி அது சாத்தியம்? அதை உறுதி செய்யக்கூடிய விதத்தில் பாஜகவுடைய வெற்றி என்பது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இவிஎம் மூலமாக பெறப்பட்டது அப்படிங்கிறது நிரூபிக்கக்கூடிய விதத்தில் இன்றைக்கு ஒயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊடகம் ஒரு மிக முக்கியமான ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? மகாராஷ்டிராவில் நடைபெற்ற தேர்தலில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வாக்களித்த வாக்குகளை விட கூடுதலாக அதிகமான வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கிறது என்கிற ஆதாரத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது தேர்தல் ஆணையத்தின் தகவல் படி மகாராஷ்டிராவில் ஒட்டுமொத்த வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதியான வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 6,40,88,095. மொத்த வாக்குகள் பதிவானதை உங்களுக்கு தெரியும். தேர்தல் ஆணையம் தன்னுடைய ஊடகத்தில் பதிவு பண்ணியிருந்தாங்க. 66.05% பதிவாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 6,45,92,508 வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கிறது. நல்லா கேட்டுங்க, பதிவான வாக்குகள் அப்படிங்கிறது 6,40,88,195. ஆனால் தேர்தல் ஆணையத்தால் எண்ணப்பட்ட வாக்குகளுடைய எண்ணிக்கை என்பது 6,45,92,508. அப்படி என்றால் 5,04,313 கூடுதல் வாக்குகள் எங்கிருந்து வந்தன, எப்படி எண்ணப்பட்டன என்ற கேள்வியை த ஒயர் என்று சொல்லக்கூடிய சமூக ஊடகம் இன்றைக்கு மோடியை பார்த்து, தேர்தல் ஆணையத்தை பார்த்து, ஆர்எஸ்எஸ்ஐ பார்த்து கேட்டிருக்கிறது. இதில் இன்னும் சில ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார். அதில் மகாராஷ்டிராவில் மொத்தம் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் எவ்வளவு? 288. இதில் 8 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை விட குறைவான வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கிறது. 280 தொகுதியில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை விட கூடுதலான வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கிறது. நல்லா கேட்டுங்க, 288 இடங்களையும் முறைகேடு நடந்திருக்கிறது என்று இந்த ஒயர் சொல்லுகிறது. 8 இடங்களில் பதிவான வாக்குகளை விட குறைவாக எண்ணியிருக்கிறாங்க. 280 இடங்களில் பதிவான வாக்குகளை விட அதிகமான வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கிறது. இப்போ சில சட்டமன்ற தொகுதிகளை அவர்கள் எடுக்கிறார்கள். அஸ்தின்னு சொல்லக்கூடிய சட்டமன்ற தொகுதி, இங்கே 4,528 வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி ஓஸ்மானாபாத் என்று சொல்லக்கூடிய இடத்துல 4,155 வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டிருக்கின்றன. இந்த 2 தொகுதியிலும் தான் கூடுதலான வாக்கு, அதாவது மற்ற இடங்கள்லாம் இதை விட குறைவான எண்ணிக்கையில் தான், அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறது இந்த 2 சட்டமன்ற தொகுதியிலே. ஏறத்தாழ 4,500க்கும் அதிகமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்ட, அதாவது மக்களால் வாக்களிக்கப்பட்ட வாக்குகளை விட கூடுதலாக எண்ணப்பட்டிருக்கின்றன. நவப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி, இது பட்டியலின மக்களுடைய ரிசர்வ் தொகுதி. இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 2,95,786. பதிவான வாக்குகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,40,022. ஆனால் எண்ணப்பட்டது எவ்வளவு தெரியுமா? 2,41,193. அதாவது கூடுதலாக 1,172 வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல பிஜேபிக்காரன் வெற்றி பெறான். எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறான் தெரியுமா? 1,122 வாக்குகள் வித்தியாசத்தில் அவன் வெற்றி பெறுகிறான். இதான் அங்கே நடந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவல் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டமன்ற தொகுதி, அங்கு ஒட்டுமொத்தமாக வாக்களிக்க தகுதியான மக்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய தகவல் படி 3,86,172 பேர்.
ஆனால் அன்னைக்கு வாக்களித்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,80,310. ஆனால் எண்ணப்பட்ட வாக்குகள் எவ்வளவு தெரியுமா? 2,79,081. அதாவது 1,138 வாக்குகள் குறைவாக எண்ணப்பட்டிருக்கிறது என்று இந்த ஒயர் சொல்லியிருக்கு. ஒயர் என்ன சொல்லியிருக்கேன்னா, நாங்கள் இந்த தகவலை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வச்சுட்டோம், யாருக்கு வேணாலும் இந்த தகவலை தர்றோம். இவ்வளவு பெரிய முறைகேடு அங்கே நடந்திருக்கு. 288 தொகுதிகளில் 230க்கும் அதிகமான தொகுதிகளில் மோடி வெற்றி பெற்றார், பாஜக வெற்றி பெற்றார். இன்னைக்கு ஊடகங்கள் பக்கம் பக்கமாக எழுதுகிறார்கள் அல்லவா? ஒயர் சொல்லுகிறது இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் உதவியின் மூலமாக, இவிஎம்மில் முறைகேடு செய்ததன் மூலமாக பெறப்பட்டது, இந்த புடுற ஆதாரம் அப்படின்னு தூக்கி போட்டிருக்கிறான். தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போகிறது? தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுவான்? ஏன்னா 2014 இல்லை, அதுக்கு முன்னாடி குஜராத்தில் மோடி ஆட்சியில் பொறுப்பிருக்கும் போது அங்கே தேர்தலில் மிகப்பெரிய மோசடி நடந்ததாக ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் இன்று வரையிலும் எந்த ஆதாரங்களும் விசாரிக்கப்படவில்லை, எந்த மோசடியின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். அதாவது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்த அன்னைக்கு எலான் மாஸ்க் என்று சொல்லக்கூடிய உலகின் மிகமிக்க ஒரு செல்வந்தர் இல்லையா, ஐடி துறையிலெல்லாம் அவர் ஒரு மிகப்பெரிய நிபுணர். அவர் ஒரு செய்தியை சொல்கிறார். அதாவது இந்தியாவிற்கு வரக்கூடிய ஆபத்தை அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? 62 கோடி மக்கள் வாக்களித்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்துருச்சு, இந்தியாவில் வெளிவந்துருச்சு. இந்தியாவில் 62 கோடி பேர் வாக்களித்திருக்கிறார்கள், அதனுடைய முடிவுகள் இது வந்துருச்சு. ஆனால் அமெரிக்காவுடைய தேர்தல், குறிப்பாக கலிஃபோர்னியாவில் இன்னமும் வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று எலான் மாஸ்க் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். ஏற்கனவே எலான் மாஸ்க் வாக்கு இயந்திரங்களுடைய நம்பகத்தன்மை பற்றி அவர் சந்தேகம் எழுப்பியிருந்தார் அப்படிங்கிறது தெரியும். அதில் முறையீடு செய்ய முடியுங்கிறத ஆணித்தரமாக சொல்லியிருந்தார். அவர் இந்த நேரத்தில் இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதனுடைய பொருள் என்ன? கலிஃபோர்னியாவில் இப்போதும் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது, ஆனால் இந்தியாவில் 62 கோடி வாக்காளர் பெருமக்கள் வாக்குகள் அளித்த தேர்தலில் முடிவுகள் வெளிவந்து விட்டது. வேகமாக வாக்குகள் எண்ணப்படுவதற்கு பின்னால் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்பதை எலான் மாஸ்க் தெள்ளத் தெளிவாக சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா, வியட்நாம், போலந்து மாதிரியான வாக்கு எந்திரங்களின் மூலமாக தேர்தல்கள் நடைபெற்று கொண்டிருந்த நாடுகளில் இதன் மூலமாக மிகப்பெரிய முறைகேடுகள் நடக்கிறது, மோசடி நடக்கிறது, யார் வேணாலும் வின் பண்ணலாம் அப்படிங்கிறத உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகு அங்கே அந்த நாடுகளெல்லாம் என்ன பண்ணார்கள்? இவிஎம்மை தடை செஞ்சாங்க. அதே மாதிரி இந்தியாவில் வாக்கு எந்திரங்களை தடை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல வேண்டிய தருணம் வந்திருக்கிறது. ஒயர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆதாரங்கிறது சாதாரணம் அல்ல. நேற்று தினம் நமக்கு தெரியும், அதாவது நேற்று தினம் நாம் கூட சொல்லியிருந்தோம், தேர்தல் தினத்திற்கு அன்று ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய சைட்டில் 55% வாக்குகள் மொத்தமாக பதிவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. இரவு 11:30 மணிக்கு அது 60% மேலே போகுது. அடுத்த நாள் காலையில் 65% மேலாக போகுது. எப்படி வாக்குகள் குட்டி போட்டது அப்படிங்கிற கேள்வி, சந்தேகம் தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுமா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் மோடியின் கைகளில், RSSனுடைய கைகளில், அதனுடைய அதிகாரங்களில் சிக்கி அது மூச்சு விட திணறிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.